மூவி பாத்தீங்களா? எப்படி இருக்கு? பார்த்துட்டேன். செம்ம சூப்பராக இருக்குது, அற்புதமாக இருக்குது. ரஞ்சித் அவருக்கு டைரக்ஷன் பண்ணி மிக வெற்றி படமாக இது மாறும்னு நான் நினைக்கிறேன். ஆனா தங்கலான் மூவி பாத்தீங்கல்ல, படம் எப்படி இருக்கு? ஆனா எல்லாருமே மைக்க தூக்கின்னு வந்துருவீங்களா தியேட்டருக்கு? அப்படி இல்ல, படம் எப்படி இருக்குன்னு கேட்டதானே தெரியும். இல்லக்கா, தரமா இருக்குது. என்னன்னா எப்பவுமே விக்ரமகிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கறது கொஞ்சம் வித்தியாசமான ஸ்டோரி தான் எதிர்பார்ப்பேன். இந்த படத்துல ஐயோயோ சத்தியமா நான் கொலவெறியில காண்டதான் உள்ள போனேன். ஸ்கிரீன்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே தரமா செதுக்கி விட்டுருக்காரு. பாருங்க, உள்ள கத்தி கத்தியா தொண்டை தண்ணில வச்சு போயிடுச்சு. எனக்கு ஒண்ணுமே கொடுக்கல. ஏன்னா உள்ள போய் பார்த்தேன், ஜிபிஎஸ் மியூசிக் ஹைலைட் இந்த படத்துல. படத்தோட கதைன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தங்க சுரங்கத்துல என்னெல்லாம் நடக்கும், என்னென்ன அநியாயம்லாம் நடக்கும், எப்படிலாம் யூஸ் பண்ணிக்கிட்டு அடிமையா வச்சிருப்பாங்க, அவங்கள எப்படி மீட்டெடுக்கணும், அதுக்கான ஒரு போராட்டம் தான். ரஞ்சித் அண்ணா படம்னு பார்த்தீங்கனாலே ஒரு சோஷியல் அவேர்னஸ் மெசேஜாக தான் இருக்கும். எப்பவுமே வந்து ஜி பிரகாஷ் ஹைலைட், எல்லா படத்துலையும் ஹைலைட் தான் போடுவார் மியூசிக்கு. ஆனால் அவருக்குன்னு ஒரு தனி ஒரு பட்டாளம் இருக்குது. அவார்டே கொடுக்க மாட்டாங்க ஸ்டேஜில் ஏற்றி. அது மட்டும் தான் எனக்கு வருத்தமாக இருக்குது. இந்த படத்தில் அவார்டு கன்ஃபார்மாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா விக்ரம் ஆக்டிங் வந்து பங்கம் சொல்லவே தேவையில்ல. இதில் அதுவும் விக்ரம் நடிப்பு நம்ம சொல்லவே தேவையில்ல. ஸோ எல்லா படமே அவர் முன் படங்கள் எல்லாமே பார்த்தினாக்கா நம்ம வேற லெவலில் நடித்து வச்சிருப்பாரு. தங்கலான் படம் பார்த்துட்டேன். நடிப்பின் பிதாமகன் பயங்கரமாக நடிச்சிருக்காரு. அவரை தவிர இந்த கேரக்டர் வேற யாராலையும் பண்ண முடியாது அப்படின்ற லெவலுக்கு சூப்பராக நடிச்சிருக்காரு. நிறைய எஃபெக்ட் போட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ரஞ்சித் அண்ணன் விக்ரம் அண்ணனை ரொம்ப ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப நல்ல ஸ்கிரிப்ட். இந்த மாதிரி ஸ்கிரிப்ட்லாம் வர்றதே இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு. ஜிபிபிரகாஷ் பார்த்தீங்கன்னா அசுரன் படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மியூசிக் போட்டிருந்தாரு. அந்த படம் மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆயிடுச்சு. ஆனால் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தங்கலான் படத்துலையும் பார்த்தீங்கன்னா அவர் தான் மியூசிக் போட்டிருக்காரு. அந்த படத்தோட இந்த படம் மியூசிக் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது, சூப்பராக இருக்குது. என்ன ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு வித்தியாசமான சொல்லிக்கிட்டே போகலாம், நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி ஸ்டோரியில் வந்து வித்தியாசமான டைரக்ஷன்லாம் ரஞ்சித் அண்ணா செதுக்கி வச்சிருக்காரு. பக்கவாக இருக்குது ஸ்டோரி. நிறைய பேர் வந்து டிமாண்ட் எங்களோட சேர்த்து பேசுறீங்க, சேர்த்தே பேசாதீங்க. என்னன்னா அந்த ஜானி வேற, இந்த ஜானி வேற. அண்ணா ஐ லவ் யூண்ணா விக்ரமண்ணா, உங்ககிட்ட இருந்து எதிராக பார்க்கல இந்த கேரக்டர். ஸோ சொல்ல போனால் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். எக்ஸெட்ரா மியூசிக்கு, ஒவ்வொரு ஃபைட் சீனு, அந்த ஃபைட் சீன்லாம் சொல்ல தேவையில்ல. ஏன்னா நிறைய பேட்டிகள் ஆடியோ லஞ்சில் சொல்லியிருந்தாரு அண்ணன், நான் இந்த படத்தில் வந்து மெனக்கட்டி தான் நடிச்சிருக்கேன், உங்களுக்கோசம் நான் நடிச்சிருக்கேன். ஆனால் ரஞ்சித் அண்ணன் கிட்ட வந்து கதையை கேட்கும் போது எனக்கு டியூரேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருந்தது. ஆனால் இந்த படத்தில் அவர் மேலே நம்பிக்கை வச்சு தான் இறங்கி பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த படத்தில் இறங்கி பண்ணது சம்பவம் வேற லெவலு. நீங்கள் வந்து ஹைலைட், இந்த படத்தில் டிமாண்ட் நீங்கள் ஜெயிக்குதோ இல்லையோ, இந்த படம் கலெக்ஷனு வேற லெவல். நீங்கள் உள்ளே போய் ஸ்க்ரீனில் பாருங்க, மொக்கன்னு சொல்கிறவன் எல்லாருமே வந்து நான் சொல்ல தேவையில்ல இந்த படத்தை பற்றி. இருக்கட்டும் இல்லை ஐ படமாக இருக்கட்டும், அந்த படத்தில் எல்லாத்துலேயும் விக்ரம் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி பார்த்தனாக்கா அந்த படத்துக்கு மிகப்பெரிய வெற்றி ஆனது தெரியும். அந்த படத்தை விட பல மடங்கு பார்த்தீங்கன்னா தங்கலான் படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். ஜிவி பிரகாஷ் மியூசிக் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். ரொம்ப சூப்பராக போட்டிருக்காரு. என்னன்னா இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எல்லாம் ஜிவி மட்டும்தான் ரொம்ப சிறப்பாக பண்ண முடியும். அதனால தான் அவரை செலக்ட் பண்ணி அவருக்கு இந்த படத்தை கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓவராலாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்களோட கேரக்டர்ஸை ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. விக்ரம் கேரக்டர் எல்லாருக்குமே தெரியும். அவர் ரசிகர்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் செம்ம ட்ரீட். இது இன்னைக்கு நாள் வேற லெவல் இருக்கும். நீங்கள் எல்லாருமே உள்ளே போய் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் பிரித்து எடுத்துருக்காரு. நான் எதுவும் சொல்ல விரும்பல, ஏன்னா உள்ளே கத்தி முடிச்சிட்டேன். நான் வார்த்தையே இல்லை சொல்றதுக்கு. ஓகேங்களா, ஷூட்டிங்காக நிறைய மெனக்கெடல் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். படம் பார்க்கும் போதே தெரியுது. கேமராமேன் ஒர்க்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓவராலாக டெக்னீஷியன் எல்லாருமே ரொம்ப ரொம்ப சூப்பராக எஃபெக்ட் போட்டு வேலை செஞ்சுருக்காங்க. இதுதானா உங்ககிட்ட இருந்து நான் சத்தியமாக எதிரே பார்க்கல இந்த ஸ்டோரியை. நீங்கள் எப்படின்னா எடுக்கிறீங்க, ஆதிகாலத்து ஸ்டோரியெல்லாம் எடுத்து தரமாக செதுக்கிறீங்க. எப்படி உங்களுக்குலாம் கடல் குத்த கிஃப்ட்டுனா அதெல்லாம் உங்களை வந்து நிறைய பேர் வந்து அழுத்தி பேசினாலும் சரி, உங்களுடைய வேலையில் கரெக்டாக செதுக்கிறீங்க. எந்தெந்த கதையை வந்து யாருக்கு குத்தா எந்த ஹைலைட் எடுக்கணுமோ கரெக்டான பேருவா சொல்ல தேவையில்ல. நிறைய பேர் வந்து இந்த படத்தை வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க பல வருஷம். ஆனால் நிறைய தடைகளை மூவ் பண்ணி இந்த படத்தை உடச்சி எடுத்திருக்கீங்க. கன்ஃபார்மாக இந்த படம் வந்து பெரிய கேரியரில், இந்த கேரியரில் சம்திங் என்னை பொறுத்த வரைக்கும் விக்ரம்னுக்கு பெரிய கேரியராக இருக்கும். ஐக்கு அப்புறம் இந்த கேரியர் வேற லெவல். ஓகேங்களா, எல்லாருமே வந்து படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ கொடுங்க. செல்ஃபோன்லேயோ இதுலேயோ வந்து பார்த்துட்டு பேட் வைஸில் சொல்லாதீங்க. ஏன்னா பேட் வைஸில் சொல்கிறவன் என்னன்னா ஒரு அடித்தள மக்களுக்காக போராடுற ஒரு ஸ்கிரிப்ட் தான் அவர் அதிகமாக பண்ணுவார். இதுவுமே அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் தான். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஸ்கிரிப்ட், ஒரு நல்ல முயற்சி. இந்த மாதிரி ஸ்கிரிப்டெல்லாம் எடுக்கிறதுக்கு நிறைய டைரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப யோசிப்பாங்க. அண்ணன் யோசிக்காமல் ரொம்ப சிறப்பாக எடுத்திருக்காரு. கண்டிப்பாக படம் பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டு தான். நிறைய அவார்டு வாங்குவாங்க. அதான் என்னுடைய கருத்து.
இப்போ டிமாண்டி காலனிங் வருதுல்ல, அந்த படத்தோட இந்த படத்தை கம்பேர் பண்ணா எது அதிகமா? தங்கலான படம் 100% இருக்குன்னா இது ஒன்லி 30% தான் இருக்குமே. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு படம் தான் இதை நான் சொல்லுவேன். அந்த படத்தை கூட காம்படிஷன் வைக்கிற அளவுக்கு இந்த படம் ஒன்றும் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னாக்கா படம் கிடையாது. முதல்ல நீங்க பாத்தீங்களா? நான் பார்க்கல. டிக்கெட் புக் பண்ணி தரீங்களா? டிக்கெட் தானே புக் பண்ணி கொடுத்துட்டா போச்சு. சரி, 2 பேரும் போய் பார்க்கலாமா? 2 பேருமா? 2 பேர்ல வேணும்.